முருக பக்தர்களுக்கு கேட்ட உடனே கிடைக்கக்கூடிய தெய்வமாக முருகன் இருப்பதால தான் முருகன் 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 இன்னைக்கு முருகனுடைய ஆலயங்கள் முழுக்க கூட்டங்கள் நிரம்பி வழியுது. பத்தமலை முருகன் எவ்வளவு பெரிய கோயில், நம்ம தமிழ்நாட்டுல கூட அவ்வளவு பெரிய சிலை இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடியே மலேசியால ஆரம்பிச்சிட்டாங்க. சீன பக்தர்கள் முருகன்னா வேல் குத்தி கொண்டாடுறாங்க. பிளட்னா ரத்தம், ரத்தம்னா செவ்வாய், செவ்வாய்னா முருகன். ஆறுபடை வீடுகளில் திருப்பரங்குன்றம், திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றம் என்பது கணவன் மனைவி ஒற்றுமையை குறிக்கக்கூடிய இடம். பழனியினாலே போகர், போகர் என்ன பண்ணாரு? 9 வகையான விஷ மூலிகைகளால் முருகனை பிரதிஷ்டை செய்தார். சந்தனத்தை முருகன் மேல அப்படியே பூசி வச்சிருவாங்க. இரவு பள்ளியறைய மூடும் பொழுது அந்த முருகனுக்கு வேர்க்கும், நைட்டு ஃபுல்லு வேர்க்கும். மறுநாள் எடுத்து அந்த சந்தனத்தை. வணக்கம், ஜோதிட தரிசன நேயர்களுக்கு பிகி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள். முருகன் அப்படின்னாலே நம்ம எல்லோருடைய மனசுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய ஒரு தெய்வம் முருகன். அந்த முருகன் அப்படிங்கக்கூடிய தெய்வத்தினுடைய காரகத்துவம் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய காரகத்துவம். செவ்வாயினாலே ஸ்பீடு, அதிரடி, அப்படி கூட்டம்னா வந்து நிக்கணும், அவ்வளவுதான். என் பக்தன் கூப்பிட்டான், வந்தான், வந்து நிக்கிறேன், என்ன வேணும் உனக்கு, இந்த அப்படி. அதுக்கு பிறகுதான் அவன் பாவம் செஞ்சானா புண்ணியம் செஞ்சானா அவன் என்ன செஞ்சாங்கிற ஆராய்ச்சிலாம் அது ரெண்டாவது. பழம் வாங்கல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அப்பா அம்மாவே தூக்கி போட்டு வெளியில வந்தவர் தான் முருகர். முருக பக்தர்களுக்கு கேட்ட உடனே கிடைக்கக்கூடிய தெய்வமாக முருகன் இருப்பதால தான் முருகன் 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 இன்னைக்கு முருகனுடைய ஆலயங்கள் முழுக்க கூட்டங்கள் நிரம்பி வழியுது. ஆறுபடை வீடுகளுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா முருகனுடைய, நம்ம தமிழர்களுடைய விஷயத்தை பாருங்க எங்க கொண்டு ஒழிச்சு வச்சிருக்காங்கன்ட்டு. இந்த தமிழனுக்கும் முருகனுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு. தமிழ் மொழிக்கு அகராதிக்கு காரகத்துவ கிரகமாக விளங்கக்கூடியதே செவ்வாய் பகவான் தான். அதனாலதான் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொன்னாங்க. தமிழ் கடவுளாக இருந்தாலும் அந்த தமிழன் எங்கெல்லாம் போய் பொழைக்கிறானோ அங்கெல்லாம் முருக ஆலயங்கள் உருவாகி ஃபேமஸ் ஆகிட்டே இருக்கு. மலேசியாவில் பாருங்க, பத்தமலை, பத்தமலை முருகன் எவ்வளவு பெரிய கோயில், நம்ம தமிழ்நாட்டுல கூட அவ்வளவு பெரிய சிலை இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடியே மலேசியால ஆரம்பிச்சிட்டாங்க. சீன பக்தர்கள் முருகன்னா வேல் குத்தி கொண்டாடுறாங்க. இந்த வேல் குத்துறதுக்கும் முருகனுக்கும் என்னையா சம்பந்தம்? உங்க பக்தி என்ன இவ்வளவு கரடு முரடா இருக்கு அப்படின்னு பிற மதத்தில் உள்ளவங்க நினைக்கலாம். இது ஒரு அக்கு பஞ்சர் சர்வீஸ். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த அக்கு பஞ்சர் எதுல இருந்து ஆரம்பிச்சிச்சு? முருகன் தான் அதுக்கு அதிபதி. இன்னைக்கு எங்க போனாலும் ஊசியை குத்தி வச்சிடுறாங்க, ஊசி அங்க குத்துறாங்க. ஏன்? அந்த பிளட் சர்க்குலேஷனுக்காக. பிளட்னா ரத்தம், ரத்தம்னா செவ்வாய், செவ்வாய்னா முருகன். இங்கதான் இருக்குது பாயிண்ட். வேல் குத்துறது, அழகு குத்துறது, ஃபுல்லா தன்னை சுத்தி கொக்கி போட்டு எலுமிச்சை பழத்தை தொங்க விட்டுக்கிறது, இது மாதிரியான ரஃப்பான வேலைகளுக்கெல்லாம் அதிபதி முருகன் தான். போலீஸ் முருகன் தான், ராணுவம் முருகன் தான். இப்படி எல்லாமே செவ்வாயினுடைய ஆதிக்கம் இல்லாமல் நம் நாட்டை நாம் காப்பாற்ற முடியாது. அப்ப அந்த முருகன் என்னென்ன தொடர்புகளை கொடுக்கிறார்? ஆறுபடை வீடுகளில் திருப்பரங்குன்றம், திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அப்படின்னு பாட்டு இருக்கு. திருப்பரங்குன்றம் எதுக்கு போறோம், என்ன காரணத்துக்காக திருப்பரங்குன்றம் போறோம் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? திருப்பரங்குன்றம் என்பது கணவன் மனைவி ஒற்றுமையை குறிக்கக்கூடிய இடம். ஒரு கணவன் மனைவிக்கு இடையே நெடுநாட்களாக பிரச்சனை இருக்கிறது, கணவன் மனைவி உறவுகள் சரியில்லை, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறாங்க, கணவன் மனைவியை அந்யோன்யப்படுத்தணும் அப்படின்னா நீங்க திருப்பரங்குன்றம் போய் உங்க கணவன் மனைவி பேர்ல அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலை சுத்தி 7 முறை சுத்தி வரணும். 7 முறை சுத்தி வந்தீங்கன்னா கண்டிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை தீரும். இதற்காக வைச்சதான் திருப்பரங்குன்றம். திருமணம் ஆகாம இருக்குது, ரொம்ப நாளா திருமணம் எங்களுக்கு நடக்கல, என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லி குழப்பத்துல இருக்கிறீங்க, அதுக்குதான் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த முருகனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சு அறிவியல் ரீதியாக செவ்வாய் சுக்கிரன். இந்த செவ்வாய் சுக்கிரன் என்பது கணவன் மனைவியினுடைய தாம்பத்திய உறவை குறிக்கக்கூடியது. செவ்வாயினுடைய ஆதிக்கம், சுக்கிரனுடைய ஆதிக்கம், அங்க அந்த ரேஸ் அங்க நிறைய விழுது. அப்ப கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்யூன்யத்தையும் அது குறிக்கிறது. நீங்க அங்க போயிட்டு வந்தாலே அது ஒரு பெரிய ஒரு அந்யூன்யத்தை கொடுக்கும். நீங்க ஒண்ணு போனா வெள்ளிக்கிழமை போங்க அல்லது செவ்வாய்க்கிழமை போங்க, முருகனுக்கு உகந்த நாளே அதுதான்.
ஏன் செவ்வாய் வெள்ளியை வச்சாங்க? சுக்கிரன் செவ்வாய் எல்லாத்துக்கும் அதிபதி, ஆயுதம் எல்லாத்துக்கும் அதிபதி முருகன் தான். திருச்செந்தூர் 2வது ஸ்தலமாக வருகிறது. இந்த திருச்செந்தூரை பத்தி நான் கடைசியில சொல்றேன். ஏன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர் வந்தாலும் திருச்செந்தூரை பத்தி நான் கடைசியில சொல்றேன். அதாவது 3வது இடம், 3வது முருகனுடைய 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடு பழனி. இந்த பழனி மலையினுடைய மகத்துவம் என்ன? போகர், பழனினாலே போகர். போகர் என்ன பண்ணாரு? விஷத்தால் உருவாக்கப்பட்ட சிலை, நவபாஷானம், 9 வகையான விஷயங்கள், 9 வகையான விஷ மூலிகைகளால் முருகனை பிரதிஷ்டை செய்தார். அந்த 9 வகையான விஷ மூலிகை என்ன செய்யும்? மனிதனுடைய நோய்களை குணப்படுத்தும். 9000 நோயை குணப்படுத்தும். ஒரிஜினல் சிலை 2 சிலை செய்தார்கள். ஒன்று பழனி மலையில் பிரதிஷ்டை செய்தார்கள், இன்னொன்று எங்கேயோ மறைத்து வைத்திருக்கிறார்கள். கூடிய விரைவில் அந்த சிலை வெளியில் வரும் பொழுது கலியுகம் முடிந்து தர்மயுகம் பிறக்கும், நடக்கும். நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் முருக பக்தர்களே. இந்த நவபாஷான சிலை என்பது, அந்த நவபாஷானத்துல நீங்க இந்த முருகனுடைய ஆலயம் பழனிக்கு சென்றீங்கன்னா காலையில 3 மணிக்கு முருகன் மேல் பூசப்பட்ட சந்தனத்தை பிரசாதமாக கொடுப்பார்கள். அதுல முருகனுடைய வேர்வை இருக்கும். முருகனுடைய வேர்வை துளிகள் அந்த சந்தனத்தில் படிந்திருக்கும். அந்த சந்தனத்தை கரைத்து உண்டால் நோய் தீரும். இது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியல. இப்ப கோயில் நிலைகள் எப்படின்னு தெரியல. சந்தனத்தை முருகன் மேல அப்படியே பூசி வச்சிருவாங்க. இரவு பள்ளி அறைய மூடும் பொழுது அந்த முருகனுக்கு வேர்க்கும், நைட்டு ஃபுல்லு வேர்க்கும். அந்த வேர்வை துளிகள் எல்லாம் சந்தனத்துல கலந்துரும். மறுநாள் எடுத்து அந்த சந்தனத்தை முகர்ந்து பார்க்கும் பொழுது அந்த சந்தனத்தினுடைய தன்மை மாறி மருத்துவ குணமாக இருக்கும். தமிழன் சும்மா வைக்கல முருகனை. மருத்துவம், வாழ்க்கை, வாழ்வியல், விவசாயம் அனைத்தும் கலந்ததுதான் முருகன். எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு மாசம், 12 மாதங்களும் முருகனுக்கு விசேஷம், தமிழனுக்கு விசேஷம். சித்திரை மாசமா முருகனுக்கு அங்க விசேஷம், வைகாசி விசாகம், ஆவணி அவிட்டம், ஆடிப்பூ, எந்த எடுத்துக்கங்க, தமிழ் மாதத்தை அவ்வளத்தையும் எடுத்துக்கங்க. தை பூசம், பங்குனி உத்திரம், மாசி மகம் எல்லாம் முருகனுக்கு தான். ஏன் வச்சாங்க? காரணம் இல்லாம வச்சாங்க. அங்க ஒவ்வொரு நட்சத்திரங்களும் போற்றப்படுகிறது. அந்த நட்சத்திரத்தை அன்றைக்கு முருகனுடைய கதிர்வீச்சுகள் அந்தந்த கோயில்கள்ல இறங்குதுங்க. அதை உணர்ந்து கொள்ளுங்க. சும்மா வச்சது கிடையாது. பழனி 3வது இடம். அதே மாதிரி சுவாமி மலை. இந்த சுவாமி மலை என்ன? அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா. இந்த சுவாமி மலைக்கு போறதுனால என்ன நன்மை கிடைக்கும்? சுவாமி மலைக்கு போறதனால் அறிவு வளர்ச்சி கிடைக்கும். மூளை வளர்ச்சி குறைந்தவர்கள், தனக்கு நேரம் சரியில்லாத, கிரக பலன் இல்லாத காலகட்டங்களில் தான் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் தோல்வியடையும். அப்ப நம்ம மூளை வேலை செய்யலையா, அல்லது நம்ம கிரகம் வேலை செய்யலையா, இதுல எது சரியில்லைன்னு மனுஷன் குழம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல சுவாமி மலைக்கு போனீங்கன்னா உங்களுடைய தொழில் வளம், அதாவது நீங்க தொழிலுக்காக யோசிக்கக்கூடிய யோசனைகளும், உங்களுடைய மூளையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளும் விலகும். இந்த சுவாமி மலையின் கிரக காரகத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா புதன். முருகனுக்கு பச்சை ஆடைகள் ஏன் வருது? முருகன் சிகப்பு, ரத்தம் சிவப்பு, செவ்வாய் கிரகம் சிவப்பு. ஏன் பச்சை ஆடை வருகிறது? சுவாமி மலை பச்சை, சேவல் கொடி அங்கதான். அப்ப சுவாமி மலையில் அறிவு வளர்ச்சியை கொடுக்கிறது. அதான் அப்பனுக்கே பாடம் சொல்றாரு. ஓம் என்னும் பிரணவ மந்திரத்துக்கு அர்த்தம் கேட்கிறாரு. அர்த்தத்தை யாராலையும் சொல்ல முடியல. அந்த அர்த்தத்துக்கு அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுக்கிறார். அப்ப அறிவுக்கு அதிபதியாகவும் அங்க செயல்படுகிறது சுவாமி மலை. அடுத்து திருத்தணிகை. இந்த திருத்தணியினுடைய மகத்துவம் என்ன? மனிதனுடைய வாழ்வியல் அடிப்படைய முருகனுடைய சாரத்துல எப்படிலாம் சாறு விழிஞ்சு இறக்குறாங்க பாருங்க. இந்த திருத்தணிகையில், அதாவது சம்பந்தம் இல்லாம சில பேர் கோவப்பட்டுட்டே இருப்பாங்க வீட்டுக்குள்ள. கணவன் மனைவி திட்டுறது, மனைவி கணவனை திட்டுறது, உறவுகளுக்குள் பகையாகிறது, முன்னோர்கள் பகையாகிறது. இந்த மாதிரி பகை கோபத்தினால் ஏற்படக்கூடியது. கோபத்தை தூண்டி விடுவது செவ்வாய் தான். அந்த கோபம் தணிஞ்ச இடம் தான் திருத்தணிகை. முருகனுடைய கோபம் தணிஞ்ச இடம் திருத்தணிகை. அப்ப இங்கு செல்வதன் மூலியமாக பிளட் பிரஷர் குணமாகும். இரத்த கொதிப்பு என்கின்ற கொடிய நோய் குணமாகும். உறவு பகைகள் அகலும். வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய இரத்தத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள் தீரும். இரத்த புற்றுநோய் என்று சொல்லக்கூடிய இரத்த புற்றுநோய் குறையும். நோய்களுக்கும் நம் நடைமுறை வாழ்க்கைக்கும்
ஒரு தனிப்பை கொடுக்கக்கூடிய இடம் தான் திருத்தணிகை. எப்படி கொண்டு ஜாயின் பண்றாங்க பாருங்க. நாம அறியாம ஒவ்வொரு கோயிலுக்கா போயிட்டு இருக்கோம். அந்த அர்த்தம் புரிஞ்சு நீங்க போக ஆரம்பிச்சீங்கன்னா முருகன் உங்க வாழ்க்கையில ஒட்டி உறவாடுவார். முருகனுடைய செயல்கள் பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு நம்ம அங்க அவருக்கு படைக்கக்கூடிய பொருளாக இருக்கட்டும், அவருக்கு எடுக்கக்கூடிய அந்த வாகனங்களாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இப்ப திருச்செந்தூரை பத்தி நம்ம அடுத்தால பேச போறோம். அதுல அந்த விஷயங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப லாஸ்ட்ல ஏன் திருச்செந்தூரை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மலையிலும், அதாவது திருப்பரங்குன்றத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா செவ்வாயும் சுக்கிரனும் அதிபதிகளாக வருகிறாங்க. பழனி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க முழுக்க முழுக்க செவ்வாயினுடைய ஆதிக்கம் தான். ஏன்னா மருத்துவ குணம், நோய் தீர்க்கக்கூடியது, பகை எல்லாமே செவ்வாய் தான். அதனால அங்க செவ்வாய் மட்டுமே. சுவாமி மலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து சூரியனும் புதனும் வருகிறது. ஏன் சூரியன் புதன் வருகிறது? சூரியன் புதன், சூரியன் என்றால் தகப்பன், அங்க அப்பனை உட்கார வச்சு பாடம் சொல்றாரு. புதன் என்றால் அறிவு கூர்மை. சூரியனும் புதனும் இணைந்து 12 கட்டங்களில் தனியாக அமர்ந்து விட்டால் கணவன் மனைவி பிரச்சனைகள் வரும். அப்ப சூரியன் புதன் உங்களுடைய ஜாதகத்தில் தனியாக இருந்தால் சுவாமிமலை சென்று வந்தால் அந்த பிரச்சனை தீரும். ஜாதகத்துக்கு அதுக்கு தொடர்பு பாருங்க. திருச்செந்தூர் எல்லாரும் நம்ம நிலப்பரப்பான இடம் நினைச்சிட்டு இருக்கோம். அது சந்தன மலையில் இருந்த இடம். அதற்கு சான்று தமிழன் சும்மா வைக்கல முருகனை. மருத்துவம், வாழ்க்கை, விவசாயம் அனைத்தும் கலந்ததுதான் முருகன்.